ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விதங்களுமே நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க மேலும் மேலும் நல்லா இருக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு, மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, கூடிய விரைவில அந்த சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர் பட்டு காணாம போகக்கூடிய பனித்துளி மாரி உங்களுடைய கஷ்டங்களும் காணாமல் போகட்டுங்க. அதற்கு உதவக்கூடிய விதத்தில் தாங்க இந்த வீடியோ பதிவு நிச்சயமா இருக்கும். அதாவது ஜூலை மாதத்துல கிட்டத்தட்ட 3வது வாரத்துக்கு, அதாவது 11/7/2024 இன்னையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமான அமைப்பு இருக்கு, இல்ல பாதகமான அமைப்பு இருக்கா? சாதகமான அமைப்ப அப்படியே விட்டுடுவோம். கடவுளுடைய அனுகிரகத்தால அது இன்னும் சிறப்பா நமக்கு நடக்கும். பாதகமான அமைப்பு இருக்கா? அத நம்ம எப்படி வந்துட்டு பாதிப்பு இல்லாம பாத்துக்கிறது? கடவுளுடைய அனுகிரகத்த கெட்டியா பிடிச்சுக்கிட்டு எப்படி இன்னும் நம்ம சீரும் சிறப்புமா நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. அந்த வகையில இந்த வீடியோ பதிவுல அசரீரியே உங்களுக்கு வாக்கு சொன்னா எப்படி இருக்கும்? பின்னாடி நடக்க போறது முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுனால, நம்ம ஒரு சில விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லையா? அப்படிதாங்க இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா, நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைக்கு ஒளி ஏற்றக்கூடிய விதத்துல இந்த வீடியோ பதிவு இருக்கும். இதைத் தொடர்ந்து 12 ராசிகளுக்கும் இன்னையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் யாரு யாருக்கு எப்படிங்க இருக்க போகுது பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாங்களா? வளர்ச்சிகளை சீராக அள்ளித் தருகின்ற சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, ஜூலை மாதத்துடைய 3வது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்போ நவகிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா, சூரியன் மிதுன ராசியில இருக்காரு, செவ்வாய் பகவான் ரிஷப ராசியில இருக்காரு, புதன் கடக ராசியில இருக்காங்க, ரிஷபத்துல குருவும் சஞ்சரிக்கிறாரு, சுக்கிர பகவான் கடகராசியில சஞ்சரிக்கிறாரு, கும்பத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காரு. இதைத் தொடர்ந்து மீனத்துல ராகு பகவானும் கன்னியில கேது பகவான், இப்படிதாங்க கிரகங்களுடைய அமைப்பு இந்த வாரத்துல இருக்கு. வேற எந்த ஒரு கிரகங்களுடைய மாற்றமும் இல்ல. சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த ராசிகள்ல பயணம் செய்யறாங்க. மகரம், கும்பம், மீனம், மேஷம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்பவே கவனமா இருக்கணும். இந்த வாரத்துடைய கிரக நிலையுடைய சஞ்சாரம், கூட்டணி இவங்களுடைய பார்வையில பாக்குறப்போ கடக ராசிக்கு சூரிய பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. உங்களுடைய பொதுநல போக்கால வெளி வட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்குங்க. உறவினருடைய மத்தியிலும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கூடும். இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தீங்களா, நம்மளெல்லாம் யாரா மதிக்கிறாங்க, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு மதிப்பு அதிகம்ங்கிறத நீங்க மறந்துருக்கீங்க. உங்களுக்கு தெரியல, ஏன்னா நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கீங்களோ இல்லையோ, மத்தவங்களுடைய செயல்பாடுகளை நீங்க ஒரு நாளும் கவனிச்சது இல்ல. அதனாலவே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கே தெரியறதில்ல. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல சந்திர பகவான் இந்த வாரத்துல உங்களுக்கு பண வரவை அதிகரிச்சு கொடுப்பாரு. மேலும் சுப நிகழ்ச்சிகளை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தியிருக்காரு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி இல்லையா அவரு. அடுத்த செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இத்தனை நாட்களாக இழுபறியாக இருந்த சொத்து விவகாரங்கள் இந்த வாரத்துடைய இறுதியில நல்ல முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லகங்கள் விலகும். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 1ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் அக்கறையா படிப்பாங்க. வழக்கறிஞர்களா இருக்கீங்களா, உங்களுடைய வாத திறமையால புகழ் பெற போறீங்க. அதுவே ஐடி ஊழியர்களா இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கணிசமான வருமானம் பார்ப்பீங்க. இதைத் தொடர்ந்து குரு பகவான் உங்க ராசியில 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்கள் வெற்றிகரமா அமையும். முக்கியமா வியாபாரம் சம்பந்தப்பட்ட நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வருங்க. பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு முறைதான் வரும் இல்லையா? அடுத்ததான் உங்க ராசியில சுக்கிர பகவான் 1ஆம் இடத்துல இருக்காரு. இதன் காரணமா குழந்தை செல்வம் இல்லாத குடும்பத்துல குழந்தை பாக்கியம் உண்டாகும். பெண்களாலையும் ஆதாயம் கிடைக்கும். அடுத்த சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? அஷ்டம சனி இல்லையா? வேலை காரணமா குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். முக்கியமா ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நண்பர்களுடைய உதவியால புதுசா தொழில் தொடங்குவீங்க. பழைய கடன்களை எல்லாமே அடைச்சிருவீங்க. அடுத்த கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதுசா வண்டி வாகனங்களை வாங்குவீங்க. வீட்டையும் பழுது பார்த்து வர்ணம் பூசி
ஒரு மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாரி மாத்திப்பீங்க. மேலும் வாரத்துடைய மத்தியில தன குடும்ப அதிபதியான சூரியன் ராசிக்குள்ள நுழையறதுனால, ஆல்ரெடி புதன் பகவான் இருக்கிறதுனால, இவங்க 2 பேரும் கூட்டணியில மாறுறாங்க. அடுத்ததா பத்திரிகை, தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம் இந்த மாரி தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதன் மூலம் அனுகூலமான ஆதாயமான பலன் உண்டு. சுக்கிர பகவான பொறுத்தவரைக்கும் ராசியில இருக்கிறதுனால, ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. ஒருத்தன் ஓஹோன்னு இருக்கானா அப்படின்னாவே, அவனுக்கு வந்து சுக்கிரன் உச்சத்துல இருக்கான்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்த கலைஞர்கள பொறுத்தவரைக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதுசா நகை வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பும் இருக்கு. அந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றும். சரிங்களா? அடுத்த லாபஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய வீரியஸ்தானத்த பார்க்கிறதுனால, எதையுமே சீர்மையோடு செய்து முடிப்பீங்க. மிக சரியாக கணித்து செயலாற்றுவதால தோல்விகளும், பின்னடைவுகளும் குறைவாகவே இருக்கும். அப்ப கடகராசிக்கு எல்லாமே பின்னடைவு தானா அப்படின்னா, காரணம் என்னன்னா, இவங்களுடைய மனசு வந்து வெளிப்படையான மனசு. மனசுல பட்டத பேசிர்றீங்க. சோ, இதன் காரணமாவே உங்கள பல பேர் பயன்படுத்திக்கிறாங்க. உங்களுடைய திட்டங்கள வந்துட்டு எப்படி முறியடிக்கலாம்? எப்படி உங்கள முன்னேற விடாம பார்த்துக்கலாம்? அப்படின்ற ஒரு அமைப்புல சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் வெளிப்படையா பேசுறத குறைச்சுக்கோங்க. உங்களுடைய குணம் வந்து பாத்தீங்கன்னா, மனசுல பட்டத பேசிருவீங்க. முக்கியமா சூதுவாது தெரியாது. எவ்வளவு வேணா கொஞ்சம் அன்பு காட்டிட்டா போதும். இவங்களுடைய உசுர கூட குடுப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு கொஞ்சம் தோல்விகள குறைச்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னாக்க, திட்டமிட்டு செயல்படுங்க. புரியுதுங்களா? அடுத்ததா கவனம் தேவைப்படக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்க, கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். சில நேரங்கள்ல சின்ன சின்ன பிரிவுகள் உண்டாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா இருங்க. அடுத்ததா 12ல சூரியன் சில விரயங்களை ஏற்படுத்தினார். இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த விரயங்கள் இருக்கவே இருக்காது. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அடிக்கடி கோபம் ஏற்படும். அதனால மனமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தளர்ச்சி அடைஞ்சிருவீங்க. தவிர்க்க முடியாத பயணங்கள் உண்டு. இந்த பயணங்களுக்கு காரணகர்த்தா யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, புதன் பகவானுடைய அமைப்பு தாங்க. முயற்சித்த காரியங்கள் கடைசி நேரத்துல ஏமாற்றத்தை தரலாம். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மனசு விட்டுறாதீங்க. பார்த்துக்கலாம். முயற்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு பயிற்சின்னு எடுத்துட்டு போவோம். காரியங்களை மிக சரியாக திட்டமிட வேணும். அவசர கதியில திட்டமிட்டீங்க அப்படின்னாக்க, அது வந்து ஏமாற்றத்தை தருங்க. என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? அவசரமா எந்த வேலையும் செய்யாதீங்க. ஏன்னா கடகராசிய பொறுத்தவரைக்கும், காலம் அப்படிங்கிறது பொன் போன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. புத்தி வந்து பார்த்தீங்கன்னாக்க, அதுவும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. திட்டம் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம செயல்படுத்துறதுல அந்த வேகம் வரமாட்டேங்குது. சோ அத கொஞ்சம் சரி செஞ்சுக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இப்ப வந்து உங்களுக்கு அஷ்டம சனி இருக்குதுங்களா? அதனால சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. முக்கியமா ஊனமுற்றவர்களுக்கு ஒரு வேளை உணவாவது வாங்கி குடுங்க. அவங்க வந்து வயிறார சாப்பிடும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் விலகும். இதை தாண்டி சனிக்கிழமைகள்ல தவறாம ஆஞ்சநேய பெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. அவருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதன் காரணமா நிச்சயமா வெற்றி உங்களுக்கு நிலைக்கும். கடகராசியை பொறுத்தவரைக்கும் தடைகள், தாமதங்கள், ஏமாற்றங்கள், யாருமே துணை இல்ல. ரொம்ப திறமைசாலிங்க. தைரியசாலியும் கூட. எதையுமே வந்துட்டு முடியும்ங்கிறத மட்டும் தான் இவங்க நெனச்சுட்டு செஞ்சுகிட்டு இருப்பாங்க. ஆனா கூட இருக்கிறவங்க யாருமே இவங்களுக்கு சாதகமா எந்த ஒரு அமைப்புமே ஒரு சின்ன ஒரு துரும்ப கூட இவங்களுக்காக சாதகமா செய்ய மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு சாதகமா இல்லாதவங்களுக்கு கூட பல விதங்கள்ல பல நல்ல பாதைகளை ஏற்படுத்தி குடுத்து, வழிகாட்டியா இருக்கக்கூடிய இவங்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது நெறைய விதங்கள்ல சாதகமான அமைப்புல இருக்கு. இன்னும் எனக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே எனக்கு புரியுது. அதுக்கு தான் நான் பரிகாரம்னு சொல்லியிருக்கேன். சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும், சனிக்கிழமைகள்ல அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடும் உங்களுக்கு பலம் சேர்க்கும். முக்கியமா அவங்களுடைய வழிபாடு உங்களுக்கு அரண் மாதிரி நின்னு காக்குங்க. ஓகேவா? எவ்வளவு உங்களுக்கு துரோகங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் சரி, உங்களுடைய மனசு தளராம இருக்கிறதுக்கு 2 தெய்வங்களுடைய வழிபாடும் உங்களுக்கு பலன்க. முக்கியமா அஷ்டம சனி அப்படின்னாவே 8 திக்குலயும் சூழ்ச்சிகள் சூழ்ந்துகிட்டே தான் இருக்கு. இத சரி செய்ய தான் சாட்சிக்காரன் கால்ல விழுறத விட சண்டைக்காரன் கால்லயே விழுந்துடலாம். அதுக்காக தான் நான் சொல்றேன். நமக்கு யாரால கஷ்டமோ அவருடைய வழிபாடு நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரப்போ, அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த பாதிப்புங்கிறது குறையுங்க. சரிங்களா? நல்லது மட்டுமே யோசிக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குங்க. இவ்வளவுதாங்க. இத மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடகராசிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கஷ்டங்கள் நிச்சயமா தீரும்ன்ட்டு நானும் உங்களுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி.
தினமும் காலையில நீங்க வந்து வெளிய கிளம்புறதுக்கு முன்னாடி சனீஸ்வர பகவானுடைய நாமத்த சொல்லி, "சனீஸ்வர பகவானே! நீங்க தான் எனக்கு துணை. நான் நியாயமா நடந்துக்கிறேன். ஏதாவது தப்பு தண்டா தெரியாம நடந்திருந்தா, என் மனசறிஞ்சு நான் செய்ய மாட்டேன். அப்படி ஏதாவது நான் செஞ்சாலயும் பெருசா நான் தண்டனை குடுத்துறாதீங்க. எனக்கு புரிய வைங்க. நான் அத சரி செஞ்சுக்கிறேன்." இப்படி வேண்டிட்டு போகும்பொழுது, உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் நிலைக்காதுங்க. துன்பங்கள் உங்கள வந்து அணுகவே அணுகாது. அவர் பார்த்துப்பாரு. ஓகேங்களா? ஒண்ணுமே இல்ல. ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட உதவி கேட்கறாங்க அப்டின்னா, ரிக்வெஸ்ட்டா கேட்கிறப்போ நமக்கு மனசு உருகி போயிடும்ல. அதுவே அதிகாரம் பண்ணா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அப்படிதான். உங்களுடைய வழிபாடு வந்து கடவுள்கிட்ட ரிக்வெஸ்ட்டா தான் இருக்கணும். ஓகேங்களா? உங்க ரிக்வெஸ்ட்க்கு கட்டாயம் நம்மள சனீஸ்வர பகவான் செவி சாய்ப்பார். அவருடைய கருணை பார்வைய உங்க மீது பார்ப்பார். ஓகேங்களா? கஷ்டம் மட்டும் இல்லைங்க. நஷ்டங்களும் மாறும். எல்லாமே வெற்றியா மாறும். மேலும் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்க, ரொம்ப பவர்ஃபுல்லான காட். அனுமனை வழிபாடு செய்யுங்க. வாயு புத்திரன். அவர வழிபாடு செய்யுங்க. தினமுமே அவருடைய நாமத்தையும் சொல்லுங்க. அவருடைய நாமம்னாக்கா, அவருடைய நாமத்த சொன்னா கூட அவ்ளோ பலன் கிடையாது. ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு நம்மளுடைய ராமபிரானுடைய நாமத்த சொல்றப்போ, அவர் உங்க பக்கத்திலே நிப்பாருங்க. உங்கள் வாழ்க்கை சிறக்கட்டும். வாழ்க 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 வளமுடன்.